வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து ஹெல்த்தி ட்ரிங்க் ஒன்று செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு துளசி எடுத்திருக்கேன். துளசி ஒரு 20 லீஃப் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. துளசியில் வந்து விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. இது வந்து ஃபீவர் வந்துச்சுன்னா ஃபீவரை தடுக்கும். அந்த சமயத்தில் இந்த மருந்து கொடுத்தீங்கன்னா ஃபீவரை தடுக்கும். சளி குழந்தைங்களுக்கு இருக்கும்போது துளசி கொடுப்பாங்க. ரெண்டாவது கேன்சரை தடுக்கும். ஸ்கின் பளபளன்னு இருக்கும். கிட்னி ஸ்டோனை வந்து இது வந்து கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கும் துளசி லீஃப். எலுமிச்சை இலை வந்து ஒரு 10 அல்லது 15 இலை எடுத்துக்கோங்க. இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இன்ஃபெக்ஷன் வரும்போது இதை சாப்பிட்டீங்கன்னா அதோட ஃபைட் பண்ணும். அப்புறம் ரத்த நாளங்களை வந்து பலப்படுத்தும். வறட்டு இருமலுக்கு நல்ல மருந்து. இது வந்து மா இலை, மா துளிர்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல இளம் தலையாக எடுத்துக்கோங்க. இது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் சுகர் இருக்கிறவங்களுக்கு அதை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி சுகர் வரவிடாமல் இது தடுக்கும். ப்ரீ டயாபெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாந்துளிர் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா, அதிகமான வாரத்தில் 3 நாள் தான், விருந்தும் மருந்தும் 3 நாள் தான், வாரத்தில் 3 நாள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். கேன்சரை தடுக்கும். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இது நல்ல மருந்து. ஆஸ்துமா சளி அதிகமாக பிடிக்கும் சில பேருக்கு. ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் இது ரொம்ப நல்ல மருந்து. இது மூணையும் நம்ம வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்க போகிறோம். கறி லீவ்ஸ் நல்லா கொழுந்தா எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து சின்ன பீஸாக 2 பீஸ் எடுத்திருக்கேன். அல்சர் இருக்கிறவங்களுக்கு இஞ்சி பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா வயிறு எரியிற மாதிரி இருக்கும். அல்சர் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதிகமாக இஞ்சி சேர்த்திங்கன்னா டயரியா போயிடும். பச்சையாக இஞ்சி சாப்பிடக்கூடாது. கொதிக்க வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். பச்சையாக சாப்பிடும்போது கொஞ்சமாக தான் எடுக்கணும். சீரகம் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. முடி கொட்டுறதையும் குறைக்கும். கருவேப்பிலையும் ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். மிளகு 10 மிளகு கையில் வச்சுக்கிட்டு எதிரி வீட்டுக்கு கூட போய் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் விஷமுறிவுக்கும் நல்ல மருந்து. நம்ம இது கெட்டி மோராக வந்து அல்லது தயிராகவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது மோரோடு சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு நான் காமிக்கிறேன். 2 டம்ளர் தண்ணியில் இந்த லீஃபெல்லாம் கழுவிட்டு கொதிக்க விடுவோம். இந்த லீஃபோட கலர் மாறுற வரைக்கும் கொதிக்க விடுவோம். மூடி விடுவோம். அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும். அந்த இலையோட நேரம் லேசாக மாறி வெந்துடும். இலையெல்லாம் அமர்த்திடலாம். எலுமிச்சை இலை மட்டும் ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. மா இலை அதிகமாக போச்சுன்னா கூட அந்த மாங்காய் ஸ்மெல் தான் வரும். எலுமிச்சை இலை அதிகமாக போச்சுன்னா கொஞ்சம் கசப்பு சுவை வந்துடும். அதனால எலுமிச்சை இலையை மட்டும் கவனமாக கம்மியாக போட்டுக்கோங்க. இது நல்லா ஆறின பிறகு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சு. தண்ணியை வடிகட்டிக்குவோம். தண்ணி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைக்கிறதெல்லாம் அரைச்சிப்போம். கருவேப்பிலையை அரைச்சி நம்ம மோரோட கலந்தாத்தே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். அரைச்சிட்டோம். அருமையாக இருக்குது. அந்த எலுமிச்சம்பழம் வாசமும் மாங்காய் வாசம் வரும். மாங்காய் இலையில வந்து துவர்ப்பு சுவையெல்லாம் வராது. அந்த மாங்காவுடைய அந்த ஃப்ளேவர் மட்டும் வரும். லெமனில் அந்த ஃப்ளேவரும் லேசாக கசப்புத்தன்மை, இலை கூடி போச்சுன்னா கசப்புத்தன்மை வரும். அந்த ஃப்ளேவருக்கு மட்டும் நீங்கள் வந்து கொழுந்து இலையாக இருந்துச்சுன்னா, சின்ன இலையாக இருந்துச்சுன்னா 10 இலை போடுங்க. இல்லாட்டி 7 இலை போட்டிங்கன்னா போதும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.